சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். முருகனை வழிபாடு செய்பவர்கள் மறந்தும் இந்த 3 தவறை செய்யக்கூடாது. அது என்னென்ன தவறுகள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகப்பெருமானை வணங்குபவர்கள் செய்யக்கூடாத முதல் தவறு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். எந்த ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது முதல்ல உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும். அப்போ தான் முருகனின் அனுகிரகமே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ முருகனை நீங்கள் ரொம்ப மனமுருகி வேண்டுறீங்க, முருகன் உங்களுக்கு அருள் பாலிக்க போகிறார் அப்படிங்கிறப்ப அப்போ உங்கள் குலதெய்வத்திடம் தான் கேட்பார். எப்பா குலதெய்வமே உன்னோட பிள்ளைங்க தான் என்கிட்ட இவ்வளோ தூரம் வேண்டுறாங்க, அவங்க கேட்டதை நான் கொடுக்கவா அப்படின்னு கேட்கும்போது, என்னையே அவன் மதிக்கவே இல்லை, என்னையே அவன் கும்பிடவே இல்லை, அவனுக்கு போய் நீ கொடுக்க போறியா அப்படின்னு குலதெய்வம் சொல்லுமா. யார் ஒருவர் தாய் தெய்வத்தை மதிக்காமல் இஷ்ட தெய்வத்தை வணங்குகிறார்களோ அவர்களுக்கு இஷ்ட தெய்வத்தின் அருளும் கிடைக்காது. உங்களுடைய தாய் தெய்வம் அப்படிங்கிறது உங்களுடைய குலதெய்வம். எந்த ஒரு இஷ்ட தெய்வத்தை வணங்கும் போது முதல்ல உங்கள் குலதெய்வத்தை மனதார நினச்சி உங்கள் வீட்டிலையே மனதார நினச்சி வழிபாடு செய்யுங்க. வருஷத்தில் ஒரு தடவை குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இப்போ நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை நீங்கள் முருகனை வழிபாடு செய்கிறீங்க, இல்லை சஷ்டி விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா முதல்ல உங்கள் குலதெய்வத்திற்கு இழுப்பெண்ணெயில் ஒரு மண்ணகல் தீபம் ஏற்றி வச்சு உங்கள் குலதெய்வத்தை நினைத்து ஏதாவது ஒரு இனிப்பு வகைகள், கல்கண்டோ, சாக்லேட்டோ, இல்லை 2 வாழைப்பழங்களோ, இல்லை ஒரு கிளாஸ் பாலோ எடுத்து அந்த தெய்வத்திற்கு நெய்வேத்தியமாக வைத்துட்டு உங்கள் சஷ்டி விரதத்தை தொடங்குங்க. சஷ்டி விரதத்தில் கூட எடுத்த உடனே நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்யக்கூடாது. அடுத்ததாக அனைத்து தெய்வங்களுக்கும் முதன்மையானவனாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானை ஒரு நிமிடம், விநாயக பெருமானே நான் முருகனிடம் இந்த வேண்டுதல் வைக்க போகிறேன், என்னுடைய வேண்டுதலில் எந்த ஒரு தடையும் வரக்கூடாது, என்னுடைய வேண்டுதல் விரைவில் நடக்க வேண்டும். முதல்ல உங்கள் குலதெய்வம், அடுத்து விநாயக பெருமான், அடுத்து தான் முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும். இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்கள் வழிபாடு எந்த ஒரு தடையும் இருக்காது. உங்களுடைய வேண்டுதல் நேரடியாக அந்த தெய்வங்களிடம் சேர்ந்து 3 தெய்வங்களின் அனுகிரகம் பெற்று உங்கள் வேண்டுதல் விரைவில் நிறைவேறும். இப்போ முருகனை வழிபாடு செய்வர்கள் செய்யக்கூடாத 2வது தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொய் பேசக்கூடாது. நம்ம முருகப்பெருமானின் வழிபாட்டில் முருகப்பெருமானில் ரொம்ப முக்கியமானவங்க அப்படிங்கிறதுல பாம்பன் சுவாமி அப்படிங்கிறது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். சண்முகா கவசம், சஸ்திரபந்தம், சதுரங்க பந்தம், திருப்பாமாலை, இது போன்ற இன்னும் ஏராளமான முருகப்பெருமானின் பாடல்களை பாடி வைத்தவர். அவருக்கே பழனி முருகனை பார்க்கும் குடுப்பனை கிடையாது. ஏன்னா சுவாமி கனவுல ஒரு தடவை பாம்பன் சுவாமி தன்னுடைய குடும்பத்தோட இருக்கும்போது எனக்கு குடும்ப வாழ்க்கை வேணாம், நான் துறவரம் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தன்னோட நண்பன் கேட்குறார், நீ துறவரம் போகணுன்னு முடிவு பண்ணிட்டியே, அந்த கடவுள் உனக்கு உத்தரவு கொடுத்துட்டாரா? தன்னோட துறவரம் போகணும் அப்படிங்கிற ஆசையில் என்ன பண்ணிட்டார், பழனி ஆண்டவர் எனக்கு உத்தரவு கொடுத்துட்டார் அப்படின்னு பொய் சொல்லிட்டார். உடனே அதுக்கு அன்று இரவே கனவுல பாம்பன் சுவாமி கனவுல முருகப்பெருமான் தோன்றி, ஏன் நீ பொய் சொன்ன, நான் உத்தரவு கொடுக்குற வரைக்கும் நீ பழனிக்கு வரவே கூடாது அப்படின்னு ஒரு கட்டளை இட்டார். அவர் பாம்பன் சுவாமி இறுதி வரைக்கும், அவர் இறக்கும் தருவாயில் கூட பழனிக்கு செல்லும் வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவே இல்லை. அதனால முருகனை வழிபாடு செய்பவர்கள் ஒருபோதும் பொய் பேசக்கூடாது. 3வது தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தந்தைக்கே பாடம் சொல்லியவர் முருகப்பெருமான். அதனால ஒவ்வொரு பெரியவர்களையும் உங்களுடைய ஆசான் வயதுள்ளவர்களாக இருக்கட்டும், இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் மூத்தோர்கள் அனைவரையும் மதித்து நடக்கும் வீட்டில் முருகன் நீங்கள் சொல்வதை அனைத்தும் கேட்பார். முருகன் உங்கள் இல்லம் தேடி வருவார். அவமரியாதைப்படுத்திட்டு, நம்ம பெரியவங்களை அவமரியாதைப்படுத்திட்டு நம்ம முருகா முருகா முருகான்னு சொல்லும்போது கண்டிப்பாக அந்த முருகன் உங்கள் காது கொடுத்து கூட உங்கள் வேண்டுதலை கேட்க மாட்டார். இந்த 3 தவறுகளை செய்யாமல் முருகப்பெருமானை மனமுருகி வேண்டி அனைவருக்கும் நல்லா இருக்க வேண்டும். எப்போதுமே ஒரு கடவுள்கிட்ட வேண்டும்போது தனக்காக வேண்டதை விட அடுத்தவங்களுக்கும் நம்ம சேர்த்து வேண்டிக்கிட்டோம் அப்படிங்கிறப்ப, அடுத்தவங்களுக்காக நம்ம எப்போ கவலைப்பட ஆரம்பிக்கிறோமோ, அடுத்தவங்களுக்காக நம்ம எப்போ நம்ம கடவுளை நாடுகிறோமோ, நமக்கு என்ன தேவையோ அதை கடவுள் செய்து கொண்டே இருப்பார். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா, ஓம் முருகா அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு முருகனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா தினமும் அனுதினமும் காலைல எழுந்ததும் முருகனோட பல மந்திரங்கள் சொல்லணும் அவசியம் இல்லை. ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வாருங்கள். உங்கள் உண்மையான வேண்டுதல் உண்மையாகவும் நேர்மையாகவும் அந்த தெய்வத்திடம் நீங்கள் வைக்கும்போது கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்தின் அருளாலும் முருகனின் அண்ணன் விநாயக பெருமானின் அருளாலும்
மேலும் முருகனின் அருளாலும் உங்கள் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறி உங்கள் வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமாக மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிந்த முருக பக்தர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த 3 தவறை செய்யாமல் இருக்கட்டும். இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.